இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையோட பேர் ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர். வெல்கம் டு சுட்டி குட்டீஸ் சேனல். குட்டீஸ், நான் போடுற வீடியோஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எல்லாரும் விளையாடுற ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர் கேம்குள்ளே நிஜமாலே 4 பேர் போயிடுறாங்க. அவங்க எப்படி மீண்டு வெளியே வந்தாங்க, அவங்களுடைய ஜேர்னி தான் இந்த ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் கிராண்ட்பா, வெற்றி, சக்தி, கோபி இந்த 4 பேர் இருக்கிறாங்க. குழந்தைகளே, நாம் என்று ஒரு சிறப்பு பாம்பு ஏணி விளையாட்டை விளையாடப் போகிறோம். ஆனால் இது ஒரு மாயப்பலகை. இப்பொழுது கோபி ஆவலுடன் தனது கிராண்ட்பாவிடம் கேட்கிறான். என்னது, மாயாஜால பலகையா? நிஜமாலே அப்படியெல்லாம் இருக்கா கிராண்ட்பா? இப்பொழுது சக்தி ஆவலுடன் தன் கிராண்ட்பாவிடம் கூறுகிறார். எனக்கு சாகசம் என்றால் ரொம்ப பிடிக்கும் கிராண்ட்பா. அப்பொழுது நம்பிக்கை இல்லாமல் வெற்றி தனது சகோதரிகளிடம் கூறுகிறான். கிராண்ட்பா, இது சாதாரண ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் தான் கிராண்ட்பா. இதில் எந்த மேஜிக்கெல்லாம் கிடையாது. இப்படியே இந்த கேமில் நான் தான் வின் பண்ண போகிறேன். கிராண்ட்பா தனது பழைய அலமாரியிலிருந்து ஸ்னேக் அண்ட் லேடர் போர்டை டேபிள் மேலே எடுத்து வச்சு ஓப்பன் பண்ணுறாரு. அப்பொழுது பலகையிலிருந்து பிரகாசமான ஒளி அனைவரையும் உள்ளே இழுத்து செல்கிறது. கிராண்ட்பா தனது பேர குழந்தைகளுக்காக ஆறுதல் கூறுகிறார். பயப்படாதீர்கள் குழந்தைகளே, வாழ்க்கையும் ஒரு பாம்பு ஏணி விளையாட்டு போலதான். எல்லாரும் நம்ம பலகைக்குள்ளே போயிட்டுருக்கோம். இங்கே என்ன நடக்குது? எல்லாரும் இங்கே பாருங்கள், பூமிக்குள்ளேருந்து பாம்புங்கள்லாம் மேலே வந்துக்கிட்டே இருக்குது. மேலே ஏணி எலும்பி மேலே வருது. பயமாக இருக்குது, பாருங்கள். அப்பொழுது அசரீரியாக லேடர் ஏஞ்சல் கூறுகிறார். நீங்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து இரக்கம் மற்றும் விடாமுயற்சியுடன் போராடினால் இவ்விளையாட்டின் ஏணிப்படிகளில் ஏறி வெளியேறலாம். டைஸை ஒருவர் பின் ஒருவராக உருட்டி பாம்பிடம் மாட்டாமல் ஒன்றன் பின் ஒருவராக முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஆர்வ மிகுதியால் வெற்றி கூச்சலிட்டு கத்துகிறான். பார்த்தீங்களா, நான் உங்களை விட முன்னாடி வந்துட்டேன். இப்போ நான் 20வது கட்டத்துக்கு வந்துட்டேன். எனக்கு டீம் ஒர்க்லாம் வேணாம், நானே இந்த கேமை தனியாக விளையாண்டுப்பேன். டைஸை வெற்றி உருட்டுகிறான். எனது 30? அவன் எவ்வளவுதான் மறுத்தாலும் 30ஆம் கட்டத்திற்கு தானாகவே இழுத்து செல்லப்படுகின்றான். அங்கு பெரிய நாகம் ஒன்று அவனை தீண்டுகிறது. ஐயோ கிராண்ட்பா, என்னை பாம்பு கடிக்குது, காப்பாத்துங்க. கவலைப்படாத வெற்றி, நம்ம சேர்ந்தே தான் விளையாடுவோம், சேர்ந்தே தான் வீட்டுக்கு போவோம். சக்தி தனது சகோதரன் வெற்றிக்கு ஆறுதல் மற்றும் தைரியம் கூறுகிறார். அடுத்த வாட்டி டைஸ் உருட்டும் போது பொறுமையாக கணக்கிட்டு போடு. அப்பொழுது தான் பாம்பு கடியிலிருந்து நம்மளால் தப்பிக்க முடியும். பொறுமையோடு பிளான் பண்ணி போட்டால் தான் வெற்றி பெற முடியுமா? கிராண்ட்பா தனது பேர குழந்தைகளுக்கு அறிவுரை கூறுகிறார். அது மட்டும் இல்லை, பொறுமைங்கிறது ஏணி மாதிரி, கோபங்கிறது பாம்பு மாதிரி. இதெல்லாம் பார்த்து கவனமாக விளையாடணும். அப்பொழுது அசரீரியாக லேடர் ஏஞ்சல் கூறுகிறார். நீங்கள் அனைவரும் பொறுமையும் ஒற்றுண்டு விளையாடினீர்கள், அதனால் அனைவரும் 60க்கு ஏறுங்கள். வெற்றி, கோபி எல்லாரும் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோதான், இன்னும் நம்ம ரொம்ப கிட்ட வந்துட்டோம். கிராண்ட்பா, நம்ம எல்லாரும் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம். கோபி டைஸை உருட்டுகிறான். பெரிய பாம்பின் மேல் விழுகிறது. அப்பொழுது கிராண்ட்பா தனது செல்ல பேரன் கோபிக்கு ஆறுதல் கூறுகிறார். தவறு என்பது தோல்வி அல்ல, தவறிலிருந்து கற்றுக்கொண்டு மீண்டு எழாமல் இருப்பதுதான் தவறு. விரைவாக 25க்கு முன்னேறு. பரவாயில்லை கிராண்ட்பா, நான் மீண்டும் முயற்சி செய்து கொண்டிருப்பேன். நாங்கள் எல்லாருமே உங்க இருப்போம் கோபி. அனைவரும் டீம் ஒர்க்குடன் போராடி ஒருவரின் பின் ஒருவராக 100ஆம் கட்டத்தை அடைந்து வெளியேறி வீடு திரும்புகிறார்கள். தனது பேர குழந்தைகளிடம் கிராண்ட்பா இந்த ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர் ஜேர்னியிலிருந்து என்ன கற்றுக்கொண்டீர்கள் குழந்தைகளே? வெற்றி, நீ சொல். அகந்தை ஒரு பாம்பு. இப்பொழுது சக்தி, நீ சொல். ஒற்றுமையும் டீம் ஒர்க்கும் ஒரு ஏணி. கோபி, நீ சொல். வாழ்க்கையில் பல பாம்புகளும் வரலாம், பல ஏணிகளும் வரலாம். முயற்சி செய்து கொண்டிருந்தால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். பாம்புகளை கண்டு அஞ்சவும் கூடாது, ஏணியை கண்டு அகந்தை கொள்ளக்கூடாது. பார்த்தீங்களா குட்டீஸ், இன்னைக்கு ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர் ஸ்டோரி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு ஸ்டோரியில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.